மோஸ்ட்லி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அவங்க படிச்சுக்குவாங்க. ஓகே. அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே சார். அவங்க லாஸ் பண்றது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த டைமை சேவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல பார்த்தீங்களா, வணக்கம் மக்களே. ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான சாப்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணா ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த சாப்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து என்னென்ன சாப்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணா பெட்டரா இருக்கு, ஹையஸ்ட் மார்க் வாங்கணும்னா எந்தெந்த சாப்டர்லாம் ஃபுல்லா கவர் பண்ணணும், அதே மாதிரி பாஸ் மார்க் வாங்கணும்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக கே தில்லி கணேஷ் சார் 15 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் தென் வந்து பேப்பர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சாய்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே. 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 8 நாள் லீவ் விட்டாங்க. இந்த 8 நாள் லீவ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப சூப்பரா இல்ல வந்து இந்த சப்ஜெக்ட் இந்த லீவ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல இந்த நாள வந்து இந்த பையன் வந்து படிக்காத போயிடுவா 8 நாள் இருக்கிறனால அப்படிங்கிற என்ன மாதிரி இருக்கு? நம்ம சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 8 டேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். அதிகம் 3 to 4 days 4 days கொடுத்துருக்கலாம். ஓவராலா அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் போயிருப்பாங்க. ஓகே. சோ அது இப்போ ரீகால் தான் பண்ண போறாங்க. யாரும் புதுசா படிக்க போறதுல ரீகால் பண்ண போறாங்க. ஓகே. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பாங்க. எஸ் சார். இப்போ புதுசா ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிட்டு அவங்க மோட் ஆக போறது கிடையாது. சோ அதனால இந்த டேஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் ரெண்டு விதமா இருக்கும். டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது யூட்டிலைஸும் பண்ணுவாங்க. நல்ல டைம் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டையும் படிப்பாங்க. இது வரைக்கும் கவர் பண்ணாத போர்ஷன்ஸ் உள்ள போலாம், டீப் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் அது மாதிரி தான். சார் லாஸ்ட் டைம் போறோம் சார், ரிவிஷனுக்கு வர முடியாது, அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் அவங்களோட மைண்ட் செட் தான். சரி, இப்போ அடுத்ததா இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த சாப்டர்லாம் கொஞ்சம் டஃப், இதை கொஞ்சம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 டைம் 3 டைம் ரீகால் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சாப்டர்லாம் ஸ்டூடெண்ட் வந்து எந்த சாப்டர் வந்து அவங்க ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும்? மோஸ்ட்லி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அவங்க படிச்சிடுவாங்க. ஓகே. அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். ப்ரோக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின் மேக்ஸிமம் அவாய்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் வந்து அதை அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. தியரி டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் ஆனா ஈஸியா ஸ்கோர் பண்றது அந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகே. ஓகே. ஈஸியா மார்க் எடுக்கலாம், டைமும் லெஸ் டைம் தான் எடுத்துப்பாங்க. அவங்க உட்கார்ந்துகிட்டு 2 பேஜ் 3 பேஜ் எழுத வேண்டாம். ஜஸ்ட் அந்த கோடிங் லைன் மட்டும் எழுதிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் அதை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க. பிகாஸ் எதனாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோமோ, ஓகே, எதனா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாத்தி எழுதிடுவோமோ, இல்ல வந்து எதனாச்சும் ஒரு சின்டாக்ஸை மாத்திடுவோமோ, எரரா போயிடுமோ, அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். ஓகே. ஆனா ஈஸியா ஸ்கோர் பண்றவங்க டாப்பர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது எந்தெந்த சாப்டர்ல வந்து இவங்க இதை கவர் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி நிறைய சாப்டர்ஸ்ல ப்ரோக்ராம் ரிலேட்டட் क्वेश्चंस வரும். ஓகே. ஓகே. பேப்பரே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றது ப்ரோக்ராம் ரிலேட்டட் क्वेश्चन பேப்பர்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ப்ரோக்ராம் ரிலேட்டட் क्वेश्चन பேப்பர்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே. இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டட் क्वेश्चन பேப்பர், ப்ரோக்ராம் ஓரியன்டடான क्वेश्चन பேப்பர் எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்றது. இப்போ அவங்களுக்கு புக் பேக்லயுமே வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே ப்ரோக்ராம் இருக்கிற क्वेश्चंस எல்லாமே கம்பல்சரி பார்ட்லயும் வரும், நார்மல் क्वेश्चंसலயும் வரும். ஓகே சார். சோ அவங்க அட்டெண்ட் பண்ற மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாய்ஸ் அந்த क्वेश्चंस விட்டுட்டு தியரி பார்ட்டுக்குள்ள போயிடலாமா, இந்த மைண்ட் செட்ல வரும். அது வந்து நீங்க இந்த மாதிரியான क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண சொன்னா வந்து உங்களுக்கு டைம் லெஸ் ஆகும். டைம் லெஸ் ஆகும். ஓகே. ஈஸியா நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் ஆயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ கன்ஃபியூஸ் ஆயிடுது. நீங்க எழுதிட்டு செகண்ட் டைம் ஒரு தடவை ஸ்டெப் பை ஸ்டெப் ரீகால் பண்ணிட்டு பார்த்துட்டே வந்தீங்களானாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்ன மிஸ்டேக் ஈஸியா அட்டெண்ட் பண்ற क्वेश्चंस. சோ அந்த மாதிரி क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ணலாம், தைரியமா அட்டெண்ட் பண்ணலாம். இதே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் அவன் வந்து படிக்கணும்? 60 மார்க் அவன் எடுக்கணும்னாக்கா புக் பேக் 1 words, புக் பேக்ல இருக்கிற 1 words ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, ஓகே, ரிப்பீட்டட் क्वेश्चंस, ரிவிஷன் क्वेश्चंस இருக்கு பாத்தீங்களா, ரிவிஷன் 1 2 3, ஓகே சார், இத அவன் கவர் பண்ணாலே போதும். கவர் பண்ணா more than 60 marks அவன் ஈஸியா more than 60 மார்க் கவர் பண்ணலாம், தாராளமா ஸ்கோர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர். இந்த 4ல எது ஈஸியா இருக்குன்னு அவன் ஃபீல் பண்றான்? ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் சொல்லும்போது, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவன் ஸ்மார்ட் போன்ல ஒர்க் பண்றான், லேப்டாப்ல ஒர்க் பண்றான், அவன் they are enjoying. ஓகே, அத என்ஜாய் பண்ண சொல்ல அத அவன் சப்ஜெக்ட்ல படிக்க சொல்ல வந்து அது அவனுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிடிச்சி படிக்கிறவங்க இருக்காங்க.
தென் வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஈஸியா பாஸ் அந்த மாதிரியான மைண்ட் செட்ல. ஓகே ஓகே. அப்ப அந்த 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ரிவிஷன்ஸ், ஒன் வேர்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் மார்க் ஈஸியா இருக்கும். இப்போ 100 மார்க் எடுக்கிற பையனுக்கு உண்மையாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் டஃப். மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் போடும்போது சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டெப் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி 100 எடுக்கிற டாப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு? அவங்க ப்ரிப்பரேஷன் மோஸ்ட்லி இந்த டாப்பர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் क्वेश्चंसல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே சார். அவங்க லாஸ் பண்றது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி பார்ட்ல விடுவாங்க. கம்பல்சரி பார்ட்ல எதனால அப்படின்னாக்கா கம்பல்சரியில மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் क्वेश्चंस டைரக்டா கேட்காம கொஞ்சம் இன்டைரக்டா கேட்டிருப்பாங்க. ஓகே சார். அந்த क्वेश्चंसல கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயோ அந்த நர்வஸ்னஸ்லயோ கொஞ்சம் விட்டுடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி क्वेश्चंस தனியாவே ஃபில்டர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபங்க்ஷன் ஓரியன்டட் क्वेश्चंस எடுத்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணி அவங்களாவே ஓன் கான்செப்ட் வச்சு மாத்தி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு இஃப் கண்டிஷன் வச்சிருக்குனாக்கா அந்த இஃப் கண்டிஷன்லயே வந்து வேற கான்செப்ட் அவங்க அப்ளை பண்ணி போடணும். ஓகே ஓகே. அவங்கள ஓனா போட சொல்ல வந்து தே வில் மேக் ஸ்ட்ராங்கர். ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அவங்க ஈஸியா அதை அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான क्वेश्चंस அவங்க நிறைய மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது வந்து ஈஸி. ரொம்ப சிம்பிளா முடியும். தாராளமா பண்ணலாம். ஓகே சார், சூப்பர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்மளுக்கு இது வரைக்கும் ஃபெயிலியர் ஸ்டூடண்ட்ஸ் ஆனது பட் காமனா ஓவராலா வந்து 1 or 2 கேसेस வரும், ரேரா வரும். ஆனா அதுக்கு சான்சஸ் இல்ல, ரொம்ப சான்சஸ் கம்மி தான். அவங்க வந்து ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாவே ஓரளவுக்கு லைட்டா ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே கொஞ்சம் எக்ஸாம் அந்த ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ஆஃப் எலி இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சு எழுதிருந்தாலே ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஃபெயில் ஆகும். டஃபா கேட்ட மாதிரி எல்லாம் क्वेश्चन வந்திருக்கா சார் கம்ப்யூட்டர்ல ஃபுல் क्वेश्चन பேப்பருமே டஃப் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஒரு 20% அந்த மாதிரி டஃபா கேட்டு அந்த 20% வந்து எந்த பார்ட்ல கம்பல்சரியில இருக்குமா இல்ல ஒன் வேர்ட்ல இருக்கும்? நீங்க திஸ் ஆர் தட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 क्वेश्चंसமே ப்ரோகிராம் ஓரியன்டட் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டட் क्वेश्चंस கேட்க சொல்ல நம்ம பையன் வந்து விடுவோம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் டைம் வந்து கரெக்ட்டா இருக்குமா சார்? இப்போ உங்களுக்கு 3 hours கொடுத்தாங்க, தாராளமா கரெக்ட்டா இருக்கு. ஓகே, நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க தாராளமா எழுதலாம். இந்த டைமை சேவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல பாத்தீங்களா, தியரி क्वेश्चंस கொஞ்சம் விட்டுட்டு இந்த ப்ரோகிராம் அவன் தியரி क्वेश्चन 15 minutes எழுதுறானாக்கா இத 5 minutes முடிச்சிடலாம். 5 minutes முடிச்சிடலாம். அப்போ வந்து क्वेश्चन செலக்ட் பண்றதுலயே ஒரு ட்ரிக் இருக்கு, அத கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க? क्वेश्चंस கேட்க சொல்ல கொஞ்சம் ரிவர்ஸ்டா क्वेश्चन கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ சேம் क्वेश्चंस சேம் பேட்டர்ன்ல क्वेश्चंस இருக்கும். ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். எப்படி கேட்டகரைஸ் பண்ணனும்னு தெரியாது. இது என்ன क्वेश्चन அது என்ன क्वेश्चन தெரியாது. ஜஸ்ட் அந்த வேர்டை பார்த்த உடனே இது இந்த क्वेश्चन தான் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேமாவே வரும். இதோடதோ அந்த சாப்டரோடோ ஓரளவுக்கு ரிலேட்டடாவே இருக்கும். இங்க பாப்பான் அதே கான்செப்ட் அங்க பார்த்தோம்னா இந்த क्वेश्चन தான் அந்த क्वेश्चन மாத்தி எழுது கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஓகே ஓகே. இப்போ நம்ம லூப் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. லூப்ல செப்பரேட் பண்ணி வைல் லூப்னு கேட்டிருப்பான். காமனா வெறும் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான், லூப் படிச்சிருக்க மாட்டான், வைல் லூப் படிச்சிருப்பான். சோ லூப்னு கேட்க சொல்ல இது மட்டும் தான் அவனுக்கு லூப்னு தெரியும். சோ இதுதான் அந்த क्वेश्चन சொல்லி எழுதி வச்சிருவான். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து क्वेश्चन ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா ரீட் பண்ணணும். வேற என்ன மிஸ்டேக் வரலாம்? இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். இல்லனாக்கா இந்த ப்ரோகிராம் ஓரியன்டட் क्वेश्चंस ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணாத டைரக்டா தியரி பேப்பர் அட்டெண்ட் போவாங்க. கம்பல்சரி பார்ட்ல ப்ரோகிராம் கிட்ட இருந்தாங்கனாக்கா அது ஒரு மாதிரி பாப்பானுங்க. அது ரொம்ப அப்செட் ஆயிருக்கு. அதெல்லாம் எதுக்கும் பயப்பட தேவை கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா. இன்னொன்னு வந்து சார், அன்னைக்கு மேக்ஸ் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது மோகன் சார் क्वेश्चन பேப்பர் வந்து ஹால் ஃபர்ஸ்ட் டைம் क्वेश्चन பேப்பர் கொடுத்து ரீட் பண்ணும்போது எடுத்தோடனே 1 மார்க் பார்க்க வேண்டாம், 5 மார்க் பாருங்க, ஏன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணு. அடுத்தது வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் 3 மார்க் 2 மார்க் 1 மார்க் பார்க்கும்போது உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பருக்கு அந்த பேப்பரை ரீட் பண்ணும்போது அவன் எந்த பாட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சானா கண்டிப்பா அவனால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும்னா அவன் எதை படிக்க क्वेश्चन பேப்பர் ரீட் பண்றேன். நார்மலா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா சார், மேக்ஸிமம் மார்க் எங்க இருக்கோ அங்கதான் போகுது. அவனோட மைண்ட் செட் அங்கதான் போகும். சோ எடுத்தோன 5 மார்க் தான் பாப்பான். 5 மார்க் क्वेश्चंस பாப்பான். क्वेश्चंस ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலே அவனோட லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அவங்க போக சொல்ல அந்த இடத்துல 1 or 2 क्वेश्चंस வந்து கொஞ்சம் அன்ரிலேட்டடா இருக்கு, இங்கே படிச்ச மாதிரி இருக்குன்னா கூட அதை ரீகால் பண்ணிட முடியும் அவனால. ஓகே. சோ அதனால சார் சொன்னது கரெக்ட் தான். எடுத்த உடனே 5 மார்க்ஸ் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா 5 மார்க் क्वेश्चंस எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடியும்னாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துரும். ஓகே 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடியும், 25 மார்க்ஸ் அங்க கிடைச்சிருச்சு. அடுத்து 1 வேர்ட்ஸ் போறாங்க, 1 வேர்ட்ஸ் ஓகே ஒரு 10 மார்க்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. 5 மார்க்ஸ் கொஞ்சம் ரிலேட் பண்ணி கூட எழுதிடுவான். ஓகே, யோசிச்சு எழுதிடலாம்.
ஸோ அதனால கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணாக்கா 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சார். இப்போ அடுத்தது எனக்கு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் என்ன, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வருவாங்க, வந்தோடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் வந்து ஆவரேஜா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 95 above இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னு கேட்டா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா என் பையன் அவங்க சொல்லுவாங்க, சரி என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா படிப்பான், 98 மார்க் சார், அதனால நான் கம்ப்யூட்டர் போடுறேன், கம்ப்யூட்டர் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பையன் வந்து நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். பட் அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி கம்ப்யூட்டர் நல்லா படிக்கிறனால சயின்ஸ் நல்லா படிச்சா நான் நல்லா படிங்கன்னு தான் சொல்லுவேன். நார்மலா ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வர சொல்லுவேன், பேரண்ட்ஸ் பார்ப்போம். பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் எப்பவுமே அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் படிக்கலாம், எப்பவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் சார், மொபைல் கேட்கறான் சார், இது நான் போட்டு பார்க்கணும், இது நான் சர்ச் பண்ணணும் சொல்லி வேற எந்த சொல்லி கேட்க மாட்டேங்க சார், எப்பவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு தான் சார் வச்சிருக்கேன். காமனா ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க சார், கொஸ்டின் வே ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கனாக்கா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னு கேட்டிருப்பாங்க, இல்லை டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்னு கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனால் கொஸ்டின் படிச்சிருப்பான், கொஸ்டினை டிஃபரன்ஸ் பண்ணாம மாத்தி எழுதிருவாங்க. ஓகே, எலிஜிபி ரூல்னு கேட்டிருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட ஒரு பார்ட் அங்கே வரும், அந்த பார்ட் மட்டும் தான் அங்கே எழுதணும். அன்வான்டா தேவையில்லாத எல்லாத்தையும் எழுதிருப்பான், ஃபுல்லா எழுதிட்டு இருப்பான். இது டைம் வேஸ்ட் ஆகும். அதுவும் வந்து ராங் பேட்டர்ன் மாதிரி தானே. ஒரு கொஸ்டினோட பார்ட் என்ன கேட்டாலும் அது மட்டும் தான் எழுதணும். அன்வான்ட் கண்டென்ட் எழுதுறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் பிளஸ் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் காமனா பண்ணுவாங்க. கம்பல்சரி பார்ட்ல 2 to 3 டைம்ஸ் அந்த கொஸ்டின்ஸை படிக்க மாட்டான், பார்த்தோன்னே இதான் ஆன்சர் சொல்லி எழுதிட்டு போயிடுவான். ஸோ பை மிஸ்டேக் வெளில வந்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவான், ஓ சார் ஆமாம் சார் சொன்னீங்களா சார், இது மாற்றி எழுதிட்டேன் சார், தெரிஞ்ச ஆன்சர் சார். ஸோ அப்போ 2 to 3 டைம்ஸ் கம்பல்சரி பார்ட்னாக்கா அந்த பேட்டர்ன் நீங்கள் அட்டன் பண்ணாக்கா 2 தடவை 3 தடவை அந்த கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணீங்கன்னாக்கா யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர், ஈஸியாக எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ், சில்லி மிஸ்டேக்ஸ் தான். பட் இதெல்லாமே கவர் பண்ணாவே டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். மோர் தென் 80, மோர் தென் 90 எடுத்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே சார், இந்த டைம் வந்து இவ்வளவு நேரம் அழகா ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணணும், எந்த டாபிக் வந்து கொஸ்டின்ல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக வருட்டு. ஸ்டூடெண்ட் நீங்களும் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மைண்ட் செட்டில் படிக்காத விட்டுற வேண்டாம், படித்தது எல்லாமே ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்லே ஆகிட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே ஆகிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ.